பாதி. அப்படி பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய தாய் தந்தையாகப்பட்ட ஒரு பேரு பாதாள அரக்கன். பாதாள அரக்கனுக்கும் பங்குச்சவலிக்கு ஒரே ஒரு மகள், ஒப்பற்ற மகள், அழகான மகள், பாசமுள்ள மகள், செல்ல மகள், அழகு மகள். அண்ணாம பேர் கேட்டா அண்ணாம பேர்த்தா போங்குடியா பேராகப்பட்டது போகவதி. எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. செல்லம் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கோ கல்யாணம் ஆகிவிட்டது. இந்த ஊர்ல கூட இருக்கிறாங்க பேரு பாம்பலிங்கோ. வேணாம், எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. வேணாமா, இந்த ஊர்லயும் பாம்பலிங்கிறாங்க பேரு. பாரு என்ன மாதிரி மாட்டி வச்சுங்க. மொத்தம் 30,000 அப்படியே பைக் சைன் பேக் மாதிரி இருக்குது பேரு. தாலி அறக்கும். ஐயோ இவன் போட்டுக்கோ, புள்ள போட்டுக்கோ. இருமா, எனக்கு ஒரு சந்தேகம்மா. அது எடுத்து விட வெளியா. ஏமா என்னடா என்னம்மா போட்டுக்கிறான்? என்ன இது? குண்டு குண்டு நானக்கொழா பையா, நானக்கொழா. அது என்ன பையா? சரி, குண்டு குண்டு நானக்கொழா, வாழை பிஞ்சு, மாங்காய் பிஞ்சு, பொட்டு, தாலி, லட்சுமி பொட்டு, இதெல்லாம் இருக்குதுடா. ஏமா என்ன வாய் சீப்பிக்குது, மாங்காய் சீப்பிக்குது. ஆமா, மாதுளம் பையன் இது இல்லையா? மாதுளம் பயம் ஆரஞ்செல்லாம் கூட போட்டுப்பாங்க. குண்டு குண்டா வச்சு நீட் நீட்டா வச்சியா? இது என்ன நானக்கொழா நீட்டா தான் இருக்குது. கொயா சின்ன தகுதி ஒன்று ஏன் கொயா கொடுக்கா? எடுத்து போய் அம்மாளுக்கு கொடுறா. போய் அம்மாவுக்கு அப்பாக்குறாரு. எடுத்து போய் உங்க தங்கச்சி கூட கூத்துலான்னு அண்ணா. அப்படியே இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா அண்ணா? இவட கணவராக விளங்கக்கூடிய அர்ஜுன மகாராஜன். அர்ஜுன மகாராஜன் பாண்டவ மகாராஜனுக்கும் கொந்தம்மா தேவிக்கு பிறந்த 5 ராஜாக்கள், அதாவது தர்மன், பீமன், நகுல, சகாதேவன் சொல்லக்கூடிய இருவருக்கு இளையவனாகவும் இருவருக்கு மூத்தவனாக பிறந்த 32 அழகு படைத்த 11 நாமசயம் படைத்த அர்ஜுன மகாராஜன். எப்படிப்பா நான் மாலையிட்ட நாள் முதலாக இன்றைய நாள் வரைக்கும் நான் சீர சிறப்போட சந்தோஷமாக நான் வாழ்ந்து கொண்டு வர நேரத்தில் நாளைய பாரத போராக நடக்க போகிறது. எப்படி நாளைய 18 பாரத போராக நடக்க போகிறது. அதுல அக்கா தங்கள் அனைவரும் 8 பேரு. என் கணவருக்கு வாக்கப்படும் மொத்தம் 8 பேரு. எப்படி முதல் அக்காவாக விளங்கக்கூடிய திரௌபதா, சுபத்ரா, போகவதி, அள்ளி, நாகக்கண்ணி, பவளக்கொடி, சித்ராங்கதை, மின்னலொளி என்று சொல்லக்கூடிய 8 பேரு. என் கணவருக்கு மாலையிட்டவர்கள் 8 பேரு. என் அழகு கணவருக்கு 8 பேருடா. டே பொட்ட கத்துதான். உனக்கு எத்தனை பேரா? இப்பதான் ஒண்ணுக்கே வை இல்ல. உனக்கு ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இதுல ஆம்பளைங்க வேற பேர் வச்சு கூத்து வேற ஆடுறாங்க. நானே கல்யாணம் பண்ணிக்கலாம் அண்ணா. என் கட்டழகு மன்னவருக்கு 8 பேர் தேவிமார்கள். அப்படியே இருந்தாலும் இந்த தெய்வீக சபை நாங்களும் கங்கைக்கரைக்கு சென்று மாங்கல்ய பூஜை செய்ய வேண்டும். மூத்த அக்காவாக விளங்கக்கூடிய திரௌபதி அக்காவை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நான் வந்து விட்டேன். நாகக்கண்ணி, அள்ளி, பவளக்கொடி, சித்ராங்கதை, மின்னலொளி அனைத்து தமிழ்கள் வர வேண்டும்.